வணக்கம் நண்பர்களே. இந்த ஊழ் அதிகாரத்தினுடைய கடைசி குரலுக்கு வந்துட்டோம். இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குரல் மட்டுமில்ல, இந்த அறத்துப்பால் அப்படிங்கிற அந்த அறத்துப்பாலுடைய கடைசி குரலுக்கு நாம வந்துட்டோம். அறத்துப்பால் அந்த அதிகாரத்தினுடைய இந்த அறத்துப்பால்ல இந்த ஊழ் அதிகாரத்தினுடைய கடைசி குரல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா சொன்னா, ஊழில் பெருவழி யாவுல, அதை விட வலிமையானது என்ன இருக்குன்னு கேட்கார். ஊழில் பெருவழி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் வந்துடும். அது வந்து ரொம்ப வலிமையானதுங்க. வந்துட்டு நம்ம வந்து எப்படி இருந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ அது வந்து வரும்பொழுது அதுதான் வந்துட்டு ஒரு முந்தின குரல்ல அவர் சொல்றாரு. அதுக்காக வந்துட்டு நல்லது இருக்கும்போது நீ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட, ஏன் வந்துகிட்டு அதுக்காக வந்துட்டு இப்போ வருந்திக்கிட்டு இருக்க? கொஞ்சம் பொருள். அதனாலலாம் ஒண்ணும் இல்ல. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஊழில் பெருவழி ஆகுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துடும். நம்ம வந்து அந்த ஊழல்னால வந்து நம்ம வந்து எப்படியோ இருக்கோம். அதனால வந்து அத வந்து நம்ம வந்து மீறி அதை தாண்டி அந்த ஊழ் நமக்கு தந்த அந்த இதுகளை தாண்டி நம்ம உயர ஏறி குதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அது வந்து நம்ம செய்யணும்னு நினைக்கும். ஆனாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, ஊழில் பெருவழி யாவுல, மற்றொன்று சூழினும் என்னெல்லாமோ வந்து அதுக்கு அடை போடுறோம். அந்த ஊழ் வந்து நம்மள வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நாம எத்தனையோ பாதுகாப்புகள் எல்லாம் உருவாக்குறோம். அதுக்கு வந்து இந்த இப்படி மாறுற மாதிரி அல்லது இதுல வந்து ஒரு காலாட்படையை நிறுத்தணும், இங்க வந்து கப்பல் படையை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி எல்லாத்தையும் சுத்தி அடகட்டுறோம். ஊழ் வந்து உள்ள வந்துடக்கூடாதுப்பா. ஏன்னா இந்த ஊழ் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஒண்ணு. அது வந்து வலிமையான ஒண்ணு. இத வந்து இப்படி வந்து ஊழ வந்து நம்ம வந்து போக்க முடியுமா? முடியாது. அவரு அதுக்கு தான் அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த ஊழ்ங்கிறத ஒண்ண வந்து நீ நினைச்சு, அதுக்கு வந்து அடகட்டணும்னு நீ நினைக்கிற அந்த இதெல்லாம் வந்து நீ விட்டுரு. அதுக்கு வந்து எ எ எத் எத்தனையோ வந்து நீ சுத்தி அதுக்கு வந்து அடகட்டாலும், அது வந்து தான் முந்துரும். அது முன்னால வந்து நின்றும். அது ஒரு ஜம்ப் பண்ணி மேல வந்து முன்னால நிக்கும். நீ வந்து அதுல வந்து அது வந்து அவ்வளவு வலிமையானது. அதனால வந்து அதுல இருந்தெல்லாம் வந்து ஒண்ணும் வந்து மீறிட முடியாது. அந்த ஊழுக்கு வந்து அத எப்படி ஊழை வந்து நாம வந்தோம்னா, அத வந்து அதான் சொல்றேன்ல, அத வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஒரு மக்கள் சம்பந்தப்பட்டது இல்லையே. நான் சம்பந்தப்பட்டது இல்ல ஊழ். என்னுடைய பிறப்பு சம்பந்தப்பட்டது. அத நான் வந்து அறிந்தவனாக இருக்கணும். அதெல்லாம் வந்து இல்ல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒண்ணுமே வந்து நான் என்ன வந்து அதுக்கு முடியாது. அப்போ அந்த ஊழுக்கு வந்து ஊழில் பெருவழி அதுவும் ரொம்ப வந்து வலிமையா. ஏன்னா அது வந்து நம்ம கையிலேயே வந்து இல்லாததுனால அத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக வந்து நம்மள சுத்தி அடகாக்கணும் அப்படின்னு சொல்லி, அடகோடணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நினைக்காதீங்க. அதுக்கு வந்து அணை வந்து எப்படித்தான்னு நீங்க வந்து போட முடியாது. அது வந்து ரொம்ப வலிமையா.
இத ஒத்துக்கிறதுனால ஒண்ணும் தவறு கிடையாது. இது ஏதோ மாயமோ, மந்திரமோ அல்லது ஏதோ நமக்கு உண்டானது தான் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிற மாரி இதோ அந்த விதி பயனோ, அந்த இதோ ஆண்டவன் எழுதி வச்சதோ, தலை விதியோ இப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. இதெல்லாம் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. இது நம்முடைய உடலுக்கு நமக்கு உள்ளாகவே உள்ள ஒன்று. இத நாம எப்படி தாண்ட முடியும்? இன்னொன்று அத நிப்பாட்ட முடியாது. ஆனால் மற்றொன்று சூடினும் தான் முந்தும். அதுதான் பலம். இல்ல ஐயா நான் வந்துட்டேன் ஐயா. இந்த ஒரு காம்படிஷன்ல ஒருத்தர் இருக்காங்கன்னா, இவன் வந்துருவான்னு நினைக்கும் போது அவன் முன்னால ஐயா நான் முன்னாலே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இவள் இருப்பார். ஏன்னா அது அது மிகப்பெரிய வலிமையா இதெல்லாம் ஒண்ணுமே நாம இன்னைக்கு உலகத்துல தனி மனித பலம், தனி மனிதனுடைய முயற்சி இதனால நம்ம காரியங்களை சாதிக்கலாம்னு இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அது இதுகளுக்கெல்லாம் ஒரு பவரை கொண்டு கொடுத்து அவங்களாலதான் முடியும். அதை எதிர்த்து நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிற அந்த நிலையை நமக்கு இது சொல்லுதோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டாம். ஊழுங்கிறது வேற. அது நம்ம அது நம்ம பிறக்கும் போதே நம்மளோடவே உள்ளது. அது அதை வெல்ல முடியும். அதாவது அதையும் நம்ம உட்பக்கம் காண்பேன். அதையும் உட்பக்கம் அதை நம்ம நம்ம ஜெயிச்சு வந்துடுறோம். எப்படின்னா உழைவின்றி தாழ்ந்து முயற்றுபவர் அப்படின்னு சொல்லி அவர் 3 அடமொழி கொடுக்காரு. அந்த மாதிரி அதை செய்ய முடியும். அது ஒரு மனிதனுக்கு அந்த இதை செய்ய முடியுங்கிறது அவர் சொல்லத்தான் செய்திருக்கார். ஆனால் நாம மெஜாரிட்டியா நம்மளுடைய வாழ்க்கையில ஊழல் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒண்ணாக இருந்து அது நம்ம ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாத அளவுக்கு ஊழி பெருவழி ஆகல. மற்றொன்று சூழியும் தான் உண்டு. அது என்னதான் பிற இதுகள் நம்ம அதை சுத்தி அடகட்டி அதை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணாலும் அதை மற்றதுகள் எல்லாம் வழிமறிச்சு மற்றொன்று சூழினும் வழிமறிச்சு நின்னாலும் அது ஒரு அந்த அது வரத்தான் செய்யும். அது அந்த அதனுடைய தன்மை நம்முடைய நமக்குள்ளே உள்ள ஒன்று. ஒரு மனிதன் அந்த அவர் முன்னாலே சொன்னார்ல அவன் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவை மிகவும் அது மாதிரிதான். அது மாதிரி இந்த இதனால ஒண்ணும் நமக்கு கேவலம் இல்லை. மனிதர்களுக்கு கேவலம் கிடையாது. சரி நண்பர்களே, நாம முழுவதுமாக இந்த ஊழ் அப்படிங்கிற அதிகாரத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த அறத்துப்பாலுங்கிற இந்த பகுதியையும் நம்ம அறத்துப்பாலையும் நாம முடிச்சிட்டோம். அடுத்தாப்புல நாம ஒரு புதிய பொருட்பால் 70 அதிகாரங்கள் 200 குறள் இருக்கு.
அதை வந்து நாம அடுத்தால அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.